திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 2 அல் பக்ரா மாடு வசனங்கள் 161 முதல் 170 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபாருன் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகதி வன்னாஸி அஜ்மஈன். யார் அல்லாஹுவை மறுத்து இறை மறுப்பாளர்களாகவே மரணித்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ், வானவர்கள், மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் உண்டாகும். خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون. அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படவோ கால அவகாசம் அளிக்கப்படவோ மாட்டாது. وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. உங்கள் கடவுள் ஒரே கடவுள்தான். அளவிலா அருளாளனும் நிகரிலா அன்பாளனுமாகிய அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மக்களுக்கு பயனளிப்பவற்றை சுமந்து கொண்டு கடலில் ஓடும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை இறக்கி அதன் மூலம் பூமியை அது இறந்த பின்பு உயிர்ப்பிப்பதிலும் அதில் அனைத்து உயிரினங்களையும் பரவச் செய்திருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீசச் செய்வதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் கட்டுப்படுத்தப்பட்ட மேகத்திலும் சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு சான்றுகள் உள்ளன. وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ وَلَوْ يَرَى الَّذِينَ ظَلَمُوا إِذْ يَرَوْنَ الْعَذَابَ أَنَّ الْقُوَّةَ لِلَّهِ جَمِيعًا وَأَنَّ اللَّهَ شَدِيدُ الْعَذَابِ. அல்லாஹ் அல்லாதவர்களை இணை கடவுள்களாக ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹுவை நேசிப்பது போல் அவர்களை நேசிப்பவர்களும் மக்களில் உள்ளனர். அல்லாஹுவை நேசிப்பதில் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் மிக உறுதியானவர்கள். அநியாயக்காரர்கள் வேதனையை காணும் போதுள்ள நிலையை அறிவார்களாயின் அனைத்து ஆற்றலும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை உணர்ந்து கொள்வர். إذ تبرأ الذين اتبعوا من الذين اتبعوا ورأوا العذاب وتقطعت بهم الأسباب. பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களை விட்டும் விலகி அவர்கள் வேதனையை கண்டு அவர்களுக்கிடையே இருந்த தொடர்புகள் முறிந்துவிடும் போது அல்லாஹ்வின் ஆற்றலை அறிந்து கொள்வர். وقال الذين اتبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار. மீண்டும் உலகுக்கு திரும்பும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் எங்களை விட்டு விலகியதை போன்று நாங்களும் அவர்களை விட்டு விலகிக் கொள்வோமே என்று பின்பற்றியோர் கூறுவார்கள். இவ்வாறுதான் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு துக்கமளிப்பவையாக அல்லாஹ் காட்டுவான்.
அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேறுபவர்களும் அல்லர். يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. மனிதர்களே, இப்பூமியில் இருப்பவற்றில் தூய்மையாக உள்ள அனுமதிக்கப்பட்டவற்றை உண்ணுங்கள். ஷைத்தானின் அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள். அவனே உங்களுக்கு பகிரங்க எதிரியாவான். إنما يأمركم بالسوء والفحشاء وأن تقولوا على الله ما لا تعلمون. தீயதையும் மானக்கேடானதையும் நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுவதையுமே அவன் உங்களுக்கு ஏவுகிறான். وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا أَوَلَوْ كَانَ آبَاؤُهُمْ لَا يَعْقِلُونَ شَيْئًا وَلَا يَهْتَدُونَ. நீங்கள் அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் போது, அவ்வாறல்ல, எதன் மீது எங்கள் முன்னோரை கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகின்றனர். அவர்களுடைய முன்னோர் எதையும் சிந்திக்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.